ஊருக்கு போனதும் வேலை உன்னை தேடி வரும். மேகலா, இது நீதான் இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும். உனக்கு ஆயுசு கட்டி தைரியமாறு. சாமி, நீ புகுந்த வீட்டுக்கு போ, அதுதான் உன் குடும்பத்துக்கு நல்லது. கூடிய சீக்கிரம் நீ கோடீஸ்வரனாக போற. உன்னை பார்க்கத்தானே வரம் கேட்டோம், என் கண்ணுக்கு ஒளி ஒண்ணு தாருமப்பா. சீதா, லேசான காயம்தான். விடு விடு, பார்த்துக்கலாம். நின்றுட்டு இருக்காம வாங்க, சாமி கிட்ட படையல் போட்டது அங்கேயே இருக்கு. வாங்க, நம்ம அங்க போலாம். வாங்க வாங்க அண்ணா, வாங்க. என்ன ராஜா, பயந்துட்டியா? என்னடா சொல்லு.
அப்படியே விட்டுருக்கலாம்ல. என்னடா? இல்ல, அந்த சாமி அடியனை பார்த்து அருவாளை வீசும்போது நீங்க அப்படியே விட்டுருக்கலாம்ல. உனக்கு ஒரு ஆபத்துனா அத பாத்துக்கிட்டு அப்பா சும்மா இருப்பாருன்னு நினைச்சியா? அப்படியே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல இருக்கிற பல பிரச்சனை முடிஞ்சிருக்குல்ல. ஏன் இப்படி குறுக்க பூந்து உங்க கையில வேற வெட்டு வாங்கி? டேய், பாண்டி தண்ணியில மூழ்கினப்ப அவன் அப்படியே போகட்டும்னு நீ விட்டுருக்க வேண்டியதானே? நீ ஏன்டா குதிச்சவனை காப்பாத்துன? அதுக்காக கண்ணு முன்னால ஒருத்தன் உசுருக்கு ஆபத்துனா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் டக்குன்னு குதிச்சு காப்பாத்திட்டேன். நானும் இப்ப அதே தான் பண்ணேன். பாண்டி அந்த நிலைமையில பார்க்கும்போது உனக்கு உள்ளுக்குள்ள எப்படி துடிச்சதோ அதே மாதிரி தான் எனக்கும் துடிச்சது. உன் மேல எனக்கு 1000 கோபம் இருக்கலாம்டா, வருத்தம் இருக்கலாம்டா. ஆனா அந்த அருவா உன்னை பார்த்து வந்தப்ப எனக்கு வேற எதுவுமே தோணல. பூசாரி இல்ல, அந்த கருப்பண்ணசாமியே உன்னை பார்த்து அருவாளை வீசியிருந்தாலும் அது என்னை தாண்டி தான் உன்னை தொடும். அந்த நேரத்துல உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு மட்டும்தான் என் மனசுல ஓடிச்சு. என்ன காப்பாத்துற நீங்க குறுக்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்ன என்ன ஆயிருந்தா? இல்ல உங்க உயிருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா? சத்தியமா நீ இந்த குடும்பத்தை காப்பாத்துவன்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அந்த நேரத்துல எனக்கு என்ன விட உன்னோட உசுறு தான் முக்கியம்னு தெரிஞ்சது. அத என் மூளை சொல்றதுக்கு முன்னாடியே மனசு சொல்லிருச்சு. அதைத்தான் நானும் செஞ்சேன். இன்னும் சொல்ல போனா அது என்ன அறியாம நடந்த விஷயம் தான் சொல்லுவேன். ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரே குடும்பம் ஒரே ரத்தம்னு. அது இந்த மாதிரி விஷயத்துல தான் உணர முடியும். டேய் டேய், என்னடா? டேய் டேய், சே, கை கீழே போடுறா. என்ன இதெல்லாம்? டேய் டேய், விட்றா. டேய், ராஜா. டேய், அழாத. டேய், ஒண்ணும் இல்லடா, அழாதடா, அழாத. டேய், எந்த அப்பனும் தான் செஞ்ச கடமைக்கு பிள்ளைகிட்ட இருந்து எந்த நன்றியும் எதிர்பார்க்க மாட்டான். விடுறா. இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் நான் பண்ணதுக்கு நீங்க என்னடா? என்ன? அப்பா, நான் இனிமே டேய், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வாயிலிருந்து வாக்குறுதியை விட்டுறாத. நான் கஞ்சத்தனமா இருக்க மாட்டேன், பேராசைப்பட மாட்டேன். வீட்டில் இனிமே பொறுப்பா நடந்துப்பேன்னு எதையும் சொல்லிடாத. மனுஷனோட சில அடிப்படை குணங்கள் மாறாது. அப்படியே மாறணும்னு நினைச்சாலும் ஒரே நாள்ல அது மாறாது. இந்த விஷயத்தை இத்தோட விட்டுட்டு நீ எப்பவும் போல இரு, சரியா? எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இன்னும் 1 வாரம் கழிச்சு நீ இதே போல இருந்தன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ நீங்க இன்னும் என்ன நம்பலல்ல? நம்புறேன் நம்பலங்கிறத விட நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பா பார்க்குறேன். நீ இத்தனை வருஷமா தப்பான ஆளா இருந்திருக்கன்னா அதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன். அதுல எனக்கும் தான் பாதி பங்கு இருக்கு. உன்னை சரியா வளர்க்காதது தான் அதுக்கு காரணம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இங்க நீங்கிறது நீ மட்டும் கிடையாது, அதுல என்னோட வளர்ப்பும் தானே அடங்கி இருக்கு. சரி, இதை பத்தி இதுக்கு மேல இங்க பேச வேண்டாம். அங்க அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க போல. போ போய் என்னன்னு பாரு. போமா, நீயும் போ. போடா போ.
போ. சீதா வா. ஒரு நிமிஷம். சீதா, இந்த வீட்டு விளக்கு ஒண்ணு அணைய போகுது. ஆலமரத்துக்கு ஆபத்து வரப்போகுது. ஒரு உசுறு போக போகுது சீதா. கவனமாயிரு. எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லு. கோபம் குலநாசம். கோபப்படாம இருக்க சொல்லு. என்ன சீதா சொல்லு. நம்ம எதுக்கும் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதான் ஒன்றும் ஆகலைல்ல. விடு சீதா. நீ ஏன் அதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? தண்ணியில விழுந்தப்போ பாண்டிக்கு, இப்போ இங்கே ராஜாவுக்கு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி அவன் கழுத்துக்கு வந்தது என் கையோட போச்சு. கவலைப்படாம வா. இல்லங்க, நடந்தது நினைச்சு என்னால கவலைப்படாம இருக்க முடியலங்க. நடந்தது எதுவும் திட்டம் போட்டு நடக்கல. அதுவா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து போச்சு. சாமி புண்ணியத்துல யாருக்கும் எதுவும் ஆகல, இனியும் ஆகாது. இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே? இந்த பாரு, நாம இருக்கிறது நம்ம ஊரு, நம்ம குலசாமியோட கோயில்ல இருக்கோம். நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாது. அங்க பாரு, ஆரம்பிச்சிட்டாங்க போல. அவங்க நம்மளை தேடி வர்றதுக்குள்ள நாமளே போயிடலாம். வா. அட வா. டேய் சொல்றா. அண்ணே, அந்த பூசாரியை வச்சு ராஜாவுக்கு போட்ட ஸ்கெட்சு சொதப்பிருச்சுண்ணே. என்னடா சொல்ற? எப்படி மிஸ் ஆச்சு? என்ன அந்த பூசாரி சொதப்பிட்டானா? அந்த பூசாரிலாம் சரியா தானே பண்ணாப்புல. அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு? அந்த ராஜாவை வெட்டும்போது கடைசி நேரத்துல அவங்க அப்பா உள்ள போந்து அந்த வெட்ட கையில வாங்கிட்டான். ச்சே, அவன் கையாவது போச்சா இல்லையா? இல்லண்ணே, சும்மா லேசான கீறல் தான். ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டானுங்கண்ணே. ச்சே, நினைச்சேன்டா, நினைச்சேன். பிள்ளைக்கு ஒண்ணுனா அவன் எங்க இருந்தாவது ஆளா வந்து நிக்கிறான். ஆமா, பூசாரி மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? அதெல்லாம் ஒருத்தருக்கும் வரலண்ணே. அந்த பூசாரி அப்படியே அருள் வந்து ஆடி லாஸ்டா சுத்தி கீழே விழுந்துட்டாரு. இருப்பா. அண்ணே, அடுத்து என்னென்ன பண்ணலாம்? என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப ஏதாவது அவதாரம் எடுத்து அந்த மார்க்கெட்டைய வந்துகிட்டே இருக்கடா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. குடும்பத்தோட எல்லாரையும் மொத்தமா அனுப்பிடுவோம். நாம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி பண்ணிடு. கும்பலா போய் சேரட்டும். அண்ணே, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த வண்டியில தான் போறாங்க. டேய் அடச்சி, பொண்ணாவது மாப்பிள்ளையாவது எல்லாரையும் தட்டி தூக்குடா. வெடிச்சு சிதறதுல ஒருத்தரும் ஆள் அடையாளம் கூட தெரியக்கூடாது. சரிங்க. ஏய், பாம்கார் ஃபோன் போடுறேன். வரீங்க. ஐயா, எல்லாம் முடிஞ்சதுங்க. அப்போ நாங்க கிளம்பிட்டோங்களா? என்ன அதுக்குள்ள நீ கிளம்புறன்ற? எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம். இங்க பாருண்ண, உனக்கு 2 நாளைக்கு காசு கொடுத்துக்குது, அது இன்னும் முடியல. இங்க பாருண்ணா, 6 மணி வரைக்கும் உங்க 2 பேருக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ள பாருண்ணா என்ன அர்த்தம்? இதோ பாருண்ணா, இப்போ இங்க இருக்கிற எல்லா ஜனமும் சும்மா குத்துறாப்ல.
நீங்க 2 பேரும் மொத்த விதையும் இறக்கணும். ஓகே ம் அண்ணா. பெரிய மச்சான் வாங்க மச்சான். போடா. அண்ணா எடுத்துட்டு வந்துட்டேண்ணா. டேய் உள்ள வைடா, யாராவது பாத்திர போறாங்க. டேய் இது பார், அதோ தெரியுது பார் வண்டி, அந்த வண்டில தான் செட் பண்ணணும். சரிங்கண்ணா, செட் பண்ணிடுறேண்ணா. எவ்வளோ நேரத்துக்கு நான் செட் பண்ணோம்? டேய் இன்னும் 1 மணி நேரத்துல வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிடு. சரிங்கண்ணா. நீங்கள் எங்கே இருந்து யாரா வராங்கன்னு பார்த்துங்கண்ணா. நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். சரி போ. ஆடுங்க மச்சான், ஆடுங்க மச்சான். ஓகேவா? எல்லாம் பக்காவாக பண்ணிட்டேண்ணா. ஒண்ணே அண்ணா. சரிப்பா. எல்லாமே நல்லா இருந்தது இல்லம்மா? ஒரு நிமிஷம் இருங்க, போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ செல்ஃபி. கம் கம் கம். எஸ். இப்போ ஏறுங்க ஏறுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வருஷம் தவறாம எல்லாரும் குடும்பத்தோட வாங்க ஐயா. இனி வருஷம் தவறாம கண்டிப்பா வருவோம். சரிங்க ஐயா. அம்மா நீங்க கிளம்பல? இனிமே தான் ஐயா போகணும். எப்படி போவீங்க? ஏதாவது வண்டி வந்தா அதை பிடிச்சி அப்படியே போக வேண்டியதுதான். சரி வாங்க, நம்ம வண்டியிலே போயிடுவோம். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வந்து ஏறுங்க. ஊரை விட்டு வெளியே போனதும் மெயின் ரோட்ல இறக்கி விட்டுறோம், அங்கிருந்து போயிடுங்க. சரி வாங்க ஏறுங்க. டேய் இவருங்கடா போறது. தெரியலண்ணா. போலாம். அண்ணா இப்போ என்னென்ன பண்ணுறது? டேய் அந்த பூசாரி அவனா போய் மாட்டுவான்னு நமக்கு என்னடா தெரியும்? அண்ணா அவனுக்கு ஃபோனை போடுங்க. சரி இரு.
ஏய் போன் எடுக்க மாட்டேன். ஓ பூசாரி போன் அடியா.